ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து விஜய் கழுத்தில் தாலி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக வள்ளி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கவும் இது ஒன்று தான் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த தட்டை தட்டி விட்டுட்டு அவங்க கோவத்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே வந்து வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி, என்ன இருந்தாலும் நீ விஜய் கழுத்தில் தாலி கட்டியாச்சுது, இதுக்கப்புறம் எதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு வள்ளி சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கத்த, இந்த மாதிரிக்கு தேவையில்லாமல் நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு இவளை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. அப்படிங்கும் போது என்ன கார்த்தி மச்சான் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விஜய் சொல்லவும், இங்கே பாரு, என் மேலே தேவையில்லாமல் பழி சுமத்தி நீ என்னென்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை, ஆனால் உன் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, என்ன இருந்தாலும் சரி தான், நீ விஜய் கழுத்தில் தாலி கட்டியாச்சுது, விஜய் தான் நம்மளும் உன் பொண்டாட்டி, அதனால இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, அவள் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. அப்படிங்கும் போது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அவள் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன்னா அவள் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிட்டிங்களா என்ன, அவள் வந்து பொய் சொல்லி என்கிட்ட வந்து ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம், இவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இவகிட்ட நான் தப்பாக நடந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் வந்து பிருந்தாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது பிருந்தாவை பார்க்க போறியா, நீ போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து தடுக்கிறாங்க. இல்லை, நான் பிருந்தாவை பார்க்க போக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கோவத்தோட நேராக பார்த்தோம்னா பிருந்தாவோட வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனுக்கு வீரா குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ வீரா வந்து மாறன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது கார்த்தி இப்படி முடிவு எடுத்துட்டு பிருந்தாவை பார்க்கறதுக்காக போறாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அதுதானே எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, சரி என்ன இருந்தாலும் சரி தான், பிருந்தா எப்படியும் வந்து கார்த்திகிட்ட பேச மாட்டா, அதுக்கப்புறமா அவனே சமாதானமாகி வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு சரிப்பட்டு வரலங்க அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து பிருந்தாவோட வீட்டுக்கு வந்து கார்த்தி வராங்க. அப்போ கார்த்தியை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீங்கள் எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அக்கம் பக்கத்தில் உள்ள அவ்வளோருமே அங்கே வந்துருந்தாங்க. அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை நான் சொல்கிறது உண்மையிலே வந்து நம்புங்க, என் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவள் வந்து என் மேலே அநியாயமாக பழிய சுமத்தி இப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் வந்து நான் அப்படிலாம் தப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிருந்தா வந்து சத்தம் கேட்டு வெளியே வராங்க. அப்போ பிருந்தாவை பார்த்ததுமே கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேளு பிருந்தா, எனக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன வளரிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சுது, இதுக்கு பிறகும் என் முகத்தை பார்க்கறதுக்காக வந்துடாதீங்க, இதுக்கு பிறகும் நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு பிருந்தா சொல்லவும் ஆனால் கார்த்தி வந்து நான் போக மாட்டேன், நான் அவ கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிருந்தாவும் உங்கள் அம்மா வந்து கார்த்திக்கிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து நேராக வந்து அப்போ பிருந்தாவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து கண்ணா பின்னான்னு விஜய் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அடுத்தவன் புருஷன் கூட போய் நின்று பேசிட்டு இருப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டமே அவமானப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பிருந்தா. அப்போ பிருந்தா அளவும் உடனே விஜய் சொல்கிறாங்க, அடுத்தவன் புருஷன் கூட பேசுறதுக்கு உனக்கு என்ன வேண்டி கிடக்குது, உனக்கு அசிங்கமாகவே கிடையாதா, நீ இப்படி தான் வந்து வளர்ந்துருக்கிறியா, ஏமா உன் பொண்ணு தான் அடுத்தவன் புருஷன் கூட நின்று பேசிட்டு இருக்கானா நீ எடுத்து சொல்ல மாட்டியா, உன் பொண்ணு இந்த லட்சணத்தில் தான் நீ வளர்த்து வச்சிருக்கிறியா அப்படின்னு ரொம்பவே மோசமாக வந்து விஜய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் அழுதுகிட்டே பிருந்தா வந்து வீட்டுக்குள்ளே போகவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அங்கே பாரு விஜய், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது, ஆமாங்க, கல்யாணம் பண்ணி என்னை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்னா அடுத்த பொண்ணு கூட வந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறீங்களே, இதை போய் இந்த அசிங்கத்தை போய் நான் என்னத்தன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு விஜய் வந்து அக்கம் பக்கம் அவ்வளோ வெரைட்டி சொல்லிட்டு இருக்கவும் எல்லாருமே வந்து கார்த்தியை பற்றியும் பிருந்தா பற்றியும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, அவர் கெட்டின தாலியோட ஈரம் கூட காயலை, அவர் என்னென்னா அடுத்த நிமிஷமே அவர் அடுத்த பொண்ணை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க, இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா கார்த்தி, ஒன்றால் எங்களுக்கு அசிங்கத்தை பற்றியா, நான் உண்மையில் சொல்ல பண்ணாக்கி நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு, இதுக்கு மேலே அசிங்கப்பட நான் தயாராக இல்லை, என் குடும்ப மான மரியாதை எல்லாமே போயிடுச்சுது, தயவு செய்து இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்னு பிருந்தாவோட அம்மா வந்து கார்த்தியை போட்டு திட்டிட்டு அவங்க உள்ளே போய் கதவை அடைச்சிருந்தாங்க. கார்த்திக் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அவங்க வந்து விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே அவங்க அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. விஜயை அவங்க பின்னாடி வரவும் அப்போ கார்த்தி வீட்டுக்கு வந்ததுமே சொல்கிறாங்க, நீ எதுக்காக அங்கே வந்த அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னென்னா நீங்கள் அடுத்த ஒரு பொண்ணை தேடி போயிருக்கிறீங்களே, எந்த பொண்டாட்டி தான் இதை தாங்கிப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வீட்டில் உள்ள அவ்வளோருமே வந்துருந்தாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு வள்ளி கேட்கவும் உடனே விஜய் வந்து அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. பிருந்தாவோட கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே, என்னடா
நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கார்த்திட்ட வந்து அவங்க திட்டும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இவ என்னதான் சொல்லி ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரிதான், இவ கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டிங்கிறது பிருந்தா மட்டும்தான் அப்படின்னு கார்த்தி சொல்லிக்கிட்டு அவங்க நேராக ரூம் கதவை போய் அடைச்சிக்கிட்டு தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறாங்க, இந்த விஜய் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப மேலாவே இருக்கிறாள அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்றாங்க, என்னன்னா அங்கே நடந்துட்டு இருக்குது, நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற அப்படிங்கும் போது எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ வந்து அங்கே மண்டபத்தில் நடந்தது ஒரு மாதிரி இருந்தது, வீட்டில் வந்து என்னன்னா கார்த்தி இப்படி நடந்துகிட்டு இருக்கிறான், இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இவன் எதுக்காக பிருந்தாவை பார்க்க இப்போ போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமச்சந்திரன் வந்து கார்த்தி போட்டு திட்டவும் அப்போ வீராவுக்கு வந்து ரொம்பவே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா பிருந்தாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ பிருந்தா எதுவுமே சாப்பிடல, இந்த பாலையாவது எடுத்துக்கொண்டு அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவோட அம்மா பார்த்தோம்னா பிருந்தாவோட ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா பிருந்தா வந்து அப்படியே தூங்குன மாதிரி கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு பிருந்தாவோட அம்மா வந்து பிருந்தா பிருந்தான்னு சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் வந்து பிருந்தா எந்திக்கிற மனநிலைமையில இல்லை. இதை பார்த்ததுமே பிருந்தாவோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா பிருந்தா வந்து எதையோ சாப்பிட்டுட்டாங்க போலுக்கு. அது அடுத்த நிமிஷமே வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிருந்தாவோட அம்மா வந்து அழுதுகிட்டே அவங்க வெள்ளைக்கோட்டு போட்டவங்ககிட்ட கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவோட அம்மா வந்து அழுதுகிட்டே நேராக வந்து அவங்க வீராவுக்கு கண்மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பிருந்தா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறா அப்படின்னு வீராவும் கண்மணியும் வீட்டில் உள்ள அவ்வளோ ரெண்டுமே சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. அப்போ கார்த்தி இந்த விஷயத்த கேட்டதுமே விஜயை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இது எல்லாத்துக்கான நீ தான், பிருந்தாவுக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது அப்போ கார்த்தியை மட்டும் வீரா வர வேண்டான்னு தடுக்கிறாங்க. என்னன்னு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி நீ வர வேண்டாம், உன்னை பார்த்தைக்கு தேவையில்லாமல் பிரச்சனை உனக்கு கூடுதலாக தான் ஆகும், அதனால நீ வர வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ விஜயும் தடுக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக அவளை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இப்படி ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.